ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரயில்வே போர்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன போஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கு தான் வந்திருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஜ் வந்துட்டிங்கன்னா இதில் அப்ளைன்னு சொல்லி காட்டுதா, இது ஓப்பன்லாம் இருக்குது. இப்போ அப்ளை கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். இப்போ போன உடனே சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் கிரியேட் த அக்கௌண்ட் கொடுங்க. இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பியில் இந்த எக்ஸாம் எழுதலை, அப்ளை பண்ணது இல்லைன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டும் அதோட பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு பண்ணி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி ஃபோனுக்கா இல்லை மெயில் ஐடிக்கான்னு பார்த்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆகிடும். இதுதான் ஆர்ஆர்பியோட பேஜ். நீங்கள் இந்த பேஜ் உங்களுக்கு காட்டுச்சுன்னா நீங்கள் லாகின் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும், எத்தனைலாம் அப்ளை அலோடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஜோனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணணும். எல்லா ஜோனுக்கெலாம் தர முடியாது. சென்னைனா சென்னை ஜோன், கொல்கத்தா இல்லைன்னா ராஞ்சி, அதுமாரி ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் கொடுத்து அப்ளை பண்ணணும். இல்லை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நான் மாற்றி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா வராது. வாட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே சேவ் ஆகிடும். சென்னைனா சென்னைக்கு தான் கொடுக்குற மாதிரி. உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ரிலிஜியன், மேரிடா அன்மேரிடா, மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப்பில் உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட்டாக இல்லை ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக ட்ரெயின் டிக்கெட், எக்ஸாம் போடுறது எந்த சிட்டியில் போடுறாங்களோ அந்த ட்ரெயின் டிக்கெட் அவங்க தருவாங்க ஃப்ரீயாக, செகண்ட் கிளாஸில் தருவாங்க. அதுக்காக உங்கள் நியர்பை ஸ்டேஷன் என்னன்னு கேட்பாங்க, அதுவும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்டாம்பில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களா, உங்களோட பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் எலிஜிபிலிட்டி, இல்லை நீங்கள் ரயில்வேலேயே திரும்ப வேலை பார்க்குறீங்களா அப்படின்றது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பேங்க் ரீஃபண்ட், இதில் ஒரு 250 பே பண்ணுவோம். 250 ஷெட்யூல் கேஸ்ட் பே பண்ணுவாங்க. 550 அதர் கம்யூனிட்டிஸ் பே பண்ணுவாங்க. அவங்க அதை ரிட்டர்ன் தந்துடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, அட்டனே பண்ணலன்னா தரமாட்டாங்க. அது எலிஜிபிலிட்டியில் வராது. அதுக்காக இப்போ இதில் ஆதார் சீடி கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் மட்டும் இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. இதுக்கு 12th படிச்சிருந்தாலே போதும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் அதை டிகிரி எதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக எடுத்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், பிரிட்ஜ் மேன், அது மாதிரி நிறைய இது இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சேலரி இதை வச்சு இல்லைன்னா வேறு யூடியூப்பில் ஏதாவது போட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஹை சேலரி, இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வச்சு கொடுத்துக்கலாம். இதில் ஒன்று தான் இருக்குது, அதனால் நான் ஒன்று மட்டும் கொடுத்துக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனோட ப்ரிவியூ காட்டும். நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. பேமெண்ட் எஸ்பிஐ இபேயில் தான் வாங்கினாங்க. உங்கள்கிட்ட ஜிபே இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிபேயில் கொடுக்கலாம், இல்லை கார்டு எது வேணால் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலையும் மெசேஜ்லேயும் கன்ஃபர்மேஷன் மெயிலும் உங்கள் அப்ளிகேஷனும் வந்துடும். அதை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதில் வச்சு தான் கேட்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் கிரேட் 2, 3க்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ப்ரிஃபரன்ஸாக வச்சு நீங்கள் கிரேட் 3யும் அப்ளை பண்ணிக்கோங்க. தனியாக தான் பண்ணணும். அதுக்கும் ஒரு 250 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாய் கைஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.